புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியில் 2024ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் கிருபாட்சன் வர்த்தக பிரிவில் 3 பாடங்கள் தேர்ச்சி அடைந்து மாவட்டத்தில் 5வது நிலையை அடைந்திருக்கிறார். வணக்கம் கிருபாட். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே அயராத உழைப்பு, அதாவது இரவு பகல் பாராமல் நாங்கள் கற்கிறதனூடாக இப்போ பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தாலும் கூட 75% உழைப்பு எங்களுடையதாகத்தான் காணப்படுகின்றது. அதே போல எங்களுடைய பாடசாலை ஆசிரியர்கள் எங்களுக்கு மிகுந்த ஒரு ஊக்குவிப்பு வழங்கினவர்கள், அதாவது கருத்தரங்கள் மேற்கொண்டு ஏனைய கையேடுகள் எல்லாம் எங்களுக்கு கையளித்து வேற பழைய மாணவர்கள் எல்லாம் எங்களுக்கு பல்வேறு விதமான கருத்தரங்களை மேற்கொண்டார்கள். அதே போல முல்லைத்தீவு வலயம் எங்களுக்கு பல கருத்தரங்குகளை மேற்கொண்டதை குறிப்பிடலாம். அடுத்தது எங்களுடைய பெற்றோர்கள், அதாவது பெற்றோர்களும் இரவு பகலாக எங்களுக்காக மிகுந்த ஒரு உதவிகளை செய்து தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாடசாலை நிர்வாகம், முல்லைத்தீவு வலயம், பழைய மாணவர் சங்கம், பெற்றோர்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய குடும்ப பின்னணி எவ்வாறு இருக்கிறது? ஆசிரியராக கடமையாற்றுகிறார். அம்மா வீட்டு பணி செய்து கொண்டிருக்கிறார். அப்பா இப்போ 20 வருடமாக ஆசிரியர் பணியை மேற்கொண்டு வருகிறார். அப்போ எங்களுடைய குடும்பத்தினுடைய நிலையின் காரணமாக நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் நான் ஒரு சிறந்த ஒரு வேலைக்கு போய் அவர்களை நான் நல்லா பார்க்க வேண்டும்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் நான் இருக்கிறேன். அதனால் நான் இப்போ படித்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி தெரிவாகி நான் ஒரு சிறந்த ஒரு முகாமையாளராக இந்த புதுக்குடியிருப்புக்கு வர வேணும்ன்றது என்னுடைய ஒரு இலக்காக காணப்படுகிறது. புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் உயர்தர மாணவர்கள், நீங்கள் எவ்வாறான கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடலாம் என்பதனை, உங்களது இலக்கு எவ்வாறு இருந்தது, அதை நீங்கள் எவ்வாறு அடைந்தீர்கள் என்பதனை சொல்லுகின்றீர்கள். உண்மையாக இந்த ஏஎல் படிப்புன்றதில் மிக முக்கியமானதாக இருக்கிறது கடந்த கால வினாத்தாள்கள். குறைந்தது ஒரு 5 வருட வினாத்தாள்களையாவது நாங்கள் என்ன செய்ய வேணும்னா திருப்பி செய்து பார்க்க வேணும். அதே போல இப்போ பாடசாலை லீவு கிடைக்கிற நாட்கள், விடுமுறை நாட்கள் எல்லாம் நாங்கள் அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் தொடர்ந்து அதை என்ன செய்யணும்னா கற்பித்தலுக்காக மேற்கொள்ள வேண்டும் என்றதை சொல்கிறோம். புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியில் இருந்து 10 மாணவர்கள் 3A தரத்தினை சித்தியை அடைந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாக்கி இருக்கின்றார்கள். அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தின் 5வது நிலையை அடைந்திருக்கின்றீர்கள். யார் யாருக்கெல்லாம் இந்த நிலையை அடைந்ததுக்கு ஒரு நன்றி நாவில் சொல்ல விரும்புகிறேன்? முதலாவது புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி நிர்வாகம், அதிபர், ஆசிரியர்கள், ஏனைய வழிகாட்டல்களை வழங்கியவர்கள். அதே போல் அடுத்ததாக முல்லைத்தீவு வலயம், அவர்கள் எங்களுக்கு கருத்தரங்களை மேற்கொண்டு பல கையேடுகளை வழங்கியவர்கள். அதே போல் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியினுடைய பழைய மாணவர் சங்கம், அவர்களுக்கும் நாங்கள் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் பெற்றோர்கள், இவர்களுக்கும் நன்றி.